இடைவேளைக்கு முன்பாக முகம் வசீகரம் பெறுவது எப்படி, நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு அந்த முக வசீகரத்தை பெற முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இப்பொழுது அந்த பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். செம்பருத்தி பூ எண்ணிக்கையில் 1, ஞாயிறு விதை 3 சிட்டிகை மட்டும், ஆவாரம்பூ சமூலம் அரை தேக்கரண்டி, பனை வெல்லம் தேவையான அளவிற்கு, குங்குமப்பூ எண்ணிக்கையில் 5 மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். தண்ணீர் லேசாக சூடேறும் சமயத்தில் ஆவாரம்பூ சமூலம் அரை தேக்கரண்டி சேர்க்கவும். இப்பொழுது ஞாயிறு விதை 3 சிட்டிகை மட்டும் சேர்க்க வேண்டும். குங்குமப்பூ 5 என்ற எண்ணிக்கையில் சேர்க்கவும். இப்பொழுது செம்பருத்தி பூ 1 என்ற எண்ணிக்கையில் சேர்க்கவும். மகரந்தத்தையும் காம்பையும் நீக்கவும். தேவையான அளவிற்கு பனை வெல்லம் சேர்க்கவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த தீநீரை காலையில் 50 மில்லி வீதமும், இரவில் படுக்க போகும் முன் 50 மில்லி வீதமும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது முகம் பொலிவு பெறும். முகத்தில் ஒரு வசீகர தோற்றம் பிறக்கும். இந்த மருந்தை சாப்பிடும்பொழுது இரத்த நாளங்களிலே ஏதேனும் அடைப்பிருந்தால் அந்த அடைப்பு சரியாகி இரத்த ஓட்டம் சமனாகும். இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும்பொழுது உடல் உறுதி பெறும், மனமும் புத்துணர்ச்சி பெறும், முகத்தில் ஒரு பொலிவு பிறக்கும். அதனால் ஒரு வசீகர தோற்றம் பிறக்கும். ஹார்மோன் சுரப்பு நன்றாக இருக்கும்போது முகத்திலே ஏற்படக்கூடிய கட்டி, பருக்கள், மருக்கள் போன்றவை அறவே நீங்கும். முகம் பொலிவு பெறுவதற்கும் ஒரு வசீகர தோற்றம் ஏற்படுவதற்கும் இந்த மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. முகத்தில் பருக்கள், கட்டிகள், மருக்கள் ஏதேனும் பாதிப்பு இருப்பவர்கள் இந்த மருந்தை காலையில் 50 மில்லி வீதமும், இரவில் படுக்க போகும் முன் 50 மில்லி வீதமும் பருகி வரும்போது முகத்திலே தோன்றக்கூடிய அந்த கட்டிகள், பருக்கள் படிப்படியாக குறைந்து ஒரு முகப்பொலிவு பெறுவதற்கும் முகத்தில் ஒரு வசீகர தோற்றம் கிடைப்பதற்கும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.